கோதுமை நூடுல்ஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை நூடுல்ஸ்க்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் வந்து நம்ம இடியாப்பம் புளிகிறதுல வச்சு நல்லா பிழிஞ்சு வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். வெந்நீரில் போட்டு 3 நிமிஷம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி குட்டியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனை நல்லா வதக்கியாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குட்டியை கட் பண்ணி ஒன்று சேர்த்துருக்கேன். குட்டியை கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுக்கலாம். வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். லைட்டாக கலரி விட்டுக்கலாம். மேகி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாஸ் ஊற்றிக்கலாம். அதான் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே இறக்கிடலாம். நீங்களே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான நூடுல்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இது வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டும் வச்சு செஞ்சது. கோதுமை வச்சு வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சுட்டேன். நம்ம ஏற்கனவே மாவுலேயும் உப்பு போட்டோம், தண்ணியிலையும் உப்பு போட்டு தான் இது பண்ணோம். ஆனால் லைட்டாக உப்பு போட்டால் போதும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.